வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய நெய்நந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துலையும், காரைக்குடியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய வேந்தன்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோவிலில் பிரதான தெய்வமாக மீனாட்சி அம்மன் சமேத சொக்கலிங்கேஸ்வரர் இருக்கார். இருந்தாலும் இந்த கோவிலில் நந்தி தான் சிறப்புக்குரியது அப்படின்றதுனால நந்தியின் பெயராலேயே இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்குது. இந்த நந்தீஸ்வரர் கோவில் பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரார்த்தனை தலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிக்கு சென்ற பாண்டியர்கள் தங்களோட இஷ்ட தெய்வமான மீனாட்சி சொக்கநாதரை பிரதோஷ வேளையில் வழிபடுறதுக்காக இந்த கோவிலை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தோட முழு வரலாறு என்ன அப்படின்றது சரியாக தெரியலை. இருந்தாலும் இது ரொம்பவே பழமையான ஒரு கோவில் அப்படின்றத மட்டும் ஆதாரபூர்வமாக தெரியுது. சோழர்களும் இந்த நந்தீஸ்வரர் கோவிலுக்கு திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. கொடும்பாலூர்லேருந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு 2 நந்திகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் பெரிய நந்தி தஞ்சாவூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும், சின்ன நந்தி இந்த வேந்தன்பட்டியில் வைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனால் இந்த வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த நந்தியை தம்பி நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் தஞ்சாவூர் நந்தீஸ்வரருக்கு தம்பியாக கருதப்படுறதுனால இந்த பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோவிலுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அதாவது இந்த ஊரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்ச பக்தர் ஒருத்தர் நந்தீஸ்வரரை பிரதிஷ்டை செய்யாமல் விட்டுறாரு. நந்தியை புனிதம் அப்படின்னு நினச்சி அவர் தீர்த்த குளத்தில் போய் வச்சிடுறாரு. அவருக்கு உடனே கடுமையான வயிற்று வலி உருவாகுது. நோய் குணமாகறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறாரு. ஒரு நாள் அவர் கனவுல மாடு துரத்துற மாதிரி கனவு வருது. சிவாலயத்துக்குள்ளே நந்தியை பிரதிஷ்டை செய்யாமல் விட்டது தான் இதுக்கு காரணம் அப்படின்றத அந்த பக்தர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே நந்தியை எடுத்து கொண்டு போய் அந்த சிவாலயத்துக்குள்ளே வச்சு பிரதிஷ்டை செய்கிறாரு. அதுக்கு நெய் அபிஷேகமும் செய்கிறாரு. உடனே அவருக்கு வயிற்று வலியும் சரியாக போயிடுது. அதிலிருந்து இந்த நந்தீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்கிறது வழக்கமாகுது. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை நிறைவேறணுன்னா நந்தி பகவானுக்கு நெய் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க. அந்த வகையில் ஒரு நாளைக்கு பல லிட்டர் கணக்கில் நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுது. வீட்டில் கொஞ்சோண்டு நெய் கொட்டினாலே அதில் எறும்பெல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த நெய்நந்தீஸ்வரர் கோயிலில் எவ்வளவோ லிட்டர் கணக்கில் நெய் ஊற்றியும் ஒரு எறும்போ இந்த கோவிலில் வந்ததில்லை. ஆரம்ப காலத்தில் இந்த அபிஷேக நெய்யை கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்ப நெய் ரத்தம் கலரில் சிவப்பாக மாறினதை பார்த்துருக்குறாங்க. அதனால் அபிஷேக நெய்யை வேறு எந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்தாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கிணத்துல கொட்டிடுறாங்க. இந்த கிணறு முழுக்க நெய் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன எறும்பு கூட அதில் இல்லை அப்படின்றது தான் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. நந்தி பெருமானுக்கு ரிஷபம் அப்படின்ற பேரும் உண்டு. அதனால் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகார தலமாகவும் இந்த நெய்நந்தீஸ்வரர் கோயில் விளங்குது. ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னாலோ இல்லை கிரக பயிற்சினாலோ பாதிக்கப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்திக்காக இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. நந்திக்கு முக்கியத்துவம் உள்ள கோயில் அப்படின்றதுனால சுவாமி அம்பாள் தவிர நந்திக்கும் தனியாக அர்ச்சனை செய்யக்கூடிய பழக்கம் இந்த நெய்நந்தீஸ்வரர் கோயிலுக்கு இருக்குது. வீட்டில் கால்நடைகள் வளர்க்கக்கூடியவங்க தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுக்கு ஏதாவது நோய் வருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு அபிஷேகம் செஞ்ச தீர்த்தத்தை வாங்கி கொண்டு போய் அந்த கால்நடைகளுக்கு கொடுக்குறாங்க. அது வியாதியெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோயிலில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நந்தி பக்கத்துலேயே சிவபெருமானுடைய சிலையை எடுத்துகிட்டு வச்சு 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் அபிஷேகம் செய்கிறது வழக்கம். வைகாசி விசாகத்தை ஒட்டி 3 நாள் விழா இந்த ஆலயத்தில் நடைபெறுது. அப்போ காவடி தூக்குறது, பூக்குழி இறங்குறது, இது மாதிரி நேர்த்திக்கடன்லாம் பக்தர்கள் செலுத்துகிறாங்க. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோவிலில் மூலவரான சொக்கலிங்கேஸ்வரருக்கு இடதுபுறத்தில் மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது. அந்த அன்னையை வழிபட்டு வந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் காணிக்கையாக செலுத்துகிற பக்தர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நெய்நந்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி வழிபாடு, வைகாசி விசாகம், நவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விமர்சையாக நடைபெறுது. சிவபெருமானுக்குரிய எல்லா திருவிழாக்களுமே இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுலேயும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மகா பிரதோஷம் அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ளே வர கூட்டம் அப்படியே டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேந்தன்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நெய்நந்தீஸ்வரர் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.